கோவிலில் மட்டுமே நம்ம சாப்பிட்ட இந்த கேழ்வரகு கூழை இப்போது நம்ம வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்லாம். அதுவும் மாவை நம்ம வீட்லேயே ரெடி பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு வாங்க நம்ம சேனலில் பார்க்கலாம். வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கி 1 கப் கேழ்வரகாகவே எடுத்திருக்கேன். இதை நமக்கு தாராளமாக உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் கேழ்வரகு எடுத்திருக்கேன். இதை ஒரு கடாயை வச்சு நல்லா ஃப்ளேம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஸ்லோவாக வறுத்தெடுக்கும்போது நல்லா வெடித்து வரும். பாப்கார்ன் மாதிரி வெடித்து வர்றதாங்க கரெக்டான பதம். ஹையில் வச்சிங்கன்னா சீக்கிரம் கரிஞ்சு போயிடும். அதனால் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துட்டு அப்படியே அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணி நல்லா இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக கூல் பண்ண விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல பவுடராக அரைச்சி நல்லா சலிச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வீட்லேயே கேழ்வரகு மாவு ரெடிங்க. சூப்பராக இதில் கூழ் கிண்டிக்கலாம். நல்ல வாசமாக இருக்கும். இதை வறுக்கும்போது அரைக்கும்போது கிண்டும்போது வீடே கமக்கும். ஸோ நான் இந்த அரைச்சி வச்சு அந்த கேழ்வரகு மாவுலேருந்து பாதி எடுத்து நல்லா தண்ணி விட்டு நல்லா கட்டியே இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பதம் கரெக்டாக இருக்குங்க கூழுக்குன்னா. இப்போது 1 டம்ளர் கேழ்வரகு மாவுக்கு 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்க போகிறோம். அந்த தான் நம்ம கணக்கு. இப்போ தண்ணி நல்லா கொதித்து வரும்போது நம்ம கரைச்சி வச்சு அந்த கேழ்வரகு மாவையும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கரண்டி வச்சு கடைஞ்சிங்கன்னா கட்டிப்படாது, அடி பிடிக்காது. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொறுமையாக பண்ணும்போது இது கொதிச்சு வருது பார்த்திங்களா. ஆல்ரெடி நம்ம வறுத்த மாவு தான், ஸோ ரொம்ப நேரம் பண்ண தேவையில்ல. நல்லா கொதிச்சு வரும்போதே நல்ல வாசமாக இருக்கும். ஸோ மாவு நல்லா தண்ணியோடு ஜெல்லாகி நல்லா ஹாட் சாக்லேட் மாதிரி இந்த பதம் வரும். இப்போ கூழ் ரெடி. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் சூடாக வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை எடுத்து வச்சு நம்ம அடுத்த நாள் காலையிலையும் சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் முதல் நாள் நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ காலையில் பார்த்திங்களா அல்வா மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அப்படியே ஒரு பவுலில் மாற்றி உங்களுக்கு நல்ல தயிர், சின்ன வெங்காயம், உப்பு எல்லாம் போட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு